பல்வேறு வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக காலில் விழுந்ததனை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போன அதிமுக தொண்டர்கள்தான் இன்றைய தியாகிகளாக இருக்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் ஊழல் நடைபெறுவதை குறிக்கும் வகையில் அந்த தியாகி யார் என அதிமுக எம்எல்ஏக்கள் பேட்ஜ் அணிந்து வந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் அந்த தியாகி யார் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர் பல்வேறு வழக்குகளிலிருந்து பிரச்சினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக காலில் விழுந்ததனை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைய தியாகிகளாக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இங்கு எதிர்க்கட்சியை சார்ந்த குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதற்கு பிறகு விவாதங்கள் நடைபெற்று அவை முன்னவர்கள் அதற்கு விளக்கம் தந்து நீங்களும் ஒரு முடிவெடுத்து அதில் திருப்தி அடையாத சூழ்நிலையை அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.